3.25 சென்ட் சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த 4BHK டூப்ளக்ஸ் டைப் வீட்டை சூப்பராக கட்டியிருக்காங்க. 16க்கு 20 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங், 16க்கு 21 அடி சைஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால், கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், 16க்கு 24 அடி சைஸில் மேலே பெரிய பால்கனின்னு வீட்டை நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. 3.25 சென்ட்டில் வீடு கட்டின மாதிரியே தெரியல, 5 சென்ட்டில் நல்லா ஸ்பேஷியஸாக கட்டின மாதிரி வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலில் ஒரு பகுதிக்கு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்கிறது. ஃப்ரண்ட் பால்கனியில் 2 பக்கமும் லேசர் கட் டிசைன் கிரில் வச்சிருக்கிறது இந்த வீட்டில் யூனிக்காக இருக்குது. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தென்கிழக்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1415 ஸ்கொயர் ஃபீட். பில்டிங்கை 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு கிழக்கு தெற்கு 2 பக்கமும் 40 அடி தார் ரோட். கார்னர் சைட்டுங்கிறதுனால 2 பக்கமும் எலிவேஷன் டிசைன் ஒர்க் செஞ்சு ஃப்ரண்ட் பால்கனிக்கு பார்த்தீங்கன்னா லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கிரில் ஒர்க் கொடுத்து எலிவேஷனை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 16க்கு 20. தரைக்கு முழுவதும் செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு பூரா செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 3க்கு 7, இந்தியன் டாய்லெட் டைப். தண்ணீர் வசதிக்காக சைட்டோட ஜலமூலையில் 500 அடி வரைக்கும் போர் போட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கம் செட்பேக் ஏரியாஸ் பூராதுக்குமே ஃப்ளோருக்கு டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை நல்லா தேக்கு மரத்தில் நிறைய உட்கார்விங் டிசைன்ஸோட கிராண்டாக ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16க்கு 21. தரைக்கு முழுவதும் 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடைஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட் அண்டு சைட் டால் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. இந்த சைட்டு தென்கிழக்கு கார்னர் சைட். கிழக்கு சைடில் 40 அடி ரோட், தெற்கு சைட்லேயும் 40 அடி தார் ரோட். 2 பக்கமும் 40 அடி ரோட் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நிறைய வெளிச்சம் காற்றும் கிடைக்குது. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய உட்டன் பூஜா கேபினெட் செஞ்சுருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் கலர்ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா ஹாலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனுக்கு டபுள் லைட் வால் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10க்கு 11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் ஜன்னல்களை தவிர மற்ற ஜன்னல்களை பூரா சால்வுட்டில் செஞ்சுருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா உட்டும் வாலும் ஜாயின் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு உட்டன் ப்ளீடிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 5க்கு 5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பாத்ரூமுக்கு மேலே அடிஷ்னலாக ஒரு சீலிங் கொடுத்து அதை பூரா ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க.
அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x5.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சைட். இபி கனெக்ஷன், ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. என்ட்ரன்ஸ்க்கு பூரா கிராண்டாக உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைஸ் 8x11. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து புறாதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே 16x21 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹை சீலிங் ஏரியாவுக்கு ஹேண்ட் ரயில பார்த்தீங்கன்னா பிளைனாக கொடுக்காம வேவ் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா உட்டில் கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே பூரா உட்டில் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x5.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோடேட்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10x11. கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அட்டாச்சு பாத்ரூமோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x5. இந்த பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் அடிஷ்னலாக ஒரு ஸ்லாப் கொடுத்து பூராத்தையுமே ஸ்டோரேஜ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 16x24. ஃப்ரண்ட் பால்கனி நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்குது. தரைக்கு பூரா செக்குடு பேட்டர்னில் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. பால்கனிக்கு கிழக்கு தெற்குன்னு 2 பக்கம் வால்ஸில் பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கிரில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க யூனிக்காக நல்லா இருக்குது. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில், அன்னூரில், மேட்டுப்பாளையம் ரோட்டில், ஜீவா நகரில் டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 85 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீடியோவில் இருக்கிற பில்டர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே சேம் பில்டரோட 2 BHK அண்ட் 3 BHK ஹவுஸு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 2 BHK ஹவுஸ்.
2.6 சென்ட் லேண்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 59 lakhs. 3 BHK ஹவுஸ் வந்து 4.25 சென்ட்டில் கட்டியிருக்காங்க. டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ். அந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து 81 lakhs. 2 BHK, 3 BHK ஆர் 4 BHK உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மற்ற டீடைல்ஸ்க்கு வீடியோவில் இருக்கிற பில்டர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.